ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎஸ் லேர்னர். நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேலிடேஷன் பேஸ்ட் ப்ரோட்டோகால் பற்றி பார்க்க போகிறோம். டிபிஎம்எஸில் நிறைய டாபிக்ஸ் பார்ட் 1 கவர் பண்ணிட்டு வரேன். டிபிஎம்எஸ் டுடோரியல் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். என்னோட வீடியோ அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வேலிடேஷன் பேஸ்ட் ப்ரோட்டோகால். வேலிடேஷன் பேஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னென்னா, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அந்த டிரான்சாக்ஷனில் எக்ஸிக்யூட் ஆகிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே டெம்பரவரியாக ஒரு ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அண்ட் அது சீரியலைசபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குமா அப்படின்னு வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம்தான் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதுதான் வேலிடேஷன் பேஸ்ட் ப்ரோட்டோகால். வேலிடேஷன் பேஸ்ட் ப்ரோட்டோகாலை ஆப்டிமிஸ்டிக் கன்கரன்சி கண்ட்ரோல் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படின்றது மீனிங். இந்த டெக்னிக் என்ன பண்ணுன்னா, டிரான்சாக்ஷன் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு இதுவே அசியூம் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். வேலிடேஷன் பேஸ்ட் ப்ரோட்டோகாலில் 3 ஃபேஸஸ் இருக்குது. என்னென்னா ரீட் ஃபேஸ், வேலிடேஷன் ஃபேஸ் அண்ட் ரைட் ஃபேஸ். டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட் ரீட் ஃபேஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீட் ஃபேஸில் என்ன நடக்கும்னா, டேட்டா எல்லாமே டேட்டா பேஸ்லேருந்து ரீட் ஃபேஸில் தான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும். அண்ட் தேவையான டேட்டா எல்லாத்தையுமே ரீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்லேயே ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகிடும். அண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஒரு டெம்பரவரி லோக்கல் ஸ்டோரேஜில் தான் அந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். ஸோ ரீட் ஃபேஸில் ரீட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஒரு லோக்கல் ஸ்டோரேஜில் டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த டிரான்சாக்ஷன் வேலிடேஷன் ஃபேஸ்க்கு போகும். வேலிடேஷன் ஃபேஸில் என்ன ஆகும்னா, நம்ம அந்த டேட்டாவை ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு லோக்கல் ஸ்டோரேஜில் வச்சுருந்தோம்ல, அந்த டேட்டா யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷனில் சீரியலைசபிலிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். சீரியலைசபிலிட்டி அப்படின்னா 2 டிரான்சாக்ஷன் கன்கரண்ட்டாக, அதாவது ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆனாலும் அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிறது தான் சீரியலைசபிலிட்டி. ஸோ வேலிடேஷன் ஃபேஸில் அந்த டிரான்சாக்ஷனோட சீரியலைசபிலிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் ரைட் ஃபேஸ் வரும். ரைட் ஃபேஸில் என்ன நடக்கும்னா, நம்ம இங்கே டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணியிருந்த டேட்டா எல்லாமே பெர்மனெண்ட்டாக டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுவோம். இங்கே வேலிடேஷன் ஃபேஸில் அந்த டிரான்சாக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான், அதாவது சீரியலைசபிளாக இருந்துச்சுன்னா தான் டேட்டா எல்லாத்தையுமே டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணும். அப்படி இல்லை, சீரியலைசபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் ஸ்டாப் ஆகிடும் அண்ட் அகெயின் ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரீட் ஃபேஸில் டேட்டாஸை ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு லோக்கல் ஸ்டோரேஜில் வச்சுருக்கோம். அண்ட் வேலிடேஷன் ஃபேஸில் அந்த டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணி இது சீரியலைசபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணும். அண்ட் அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னா ரைட் ஃபேஸில் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணியிருந்த டேட்டா எல்லாத்தையுமே டேட்டா பேஸில் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணிவிடும். ஸோ இந்த ஃபேஸஸை டிரான்சாக்ஷனில் எப்படி டினோட் பண்ணோன்னா, ஸ்டார்ட், வேலிடேஷன் அண்ட் ஃபினிஷ். ஸ்டார்ட் ஆஃப் டிஐ அப்படின்றது அந்த டிரான்சாக்ஷனோட ஸ்டார்டிங், அதாவது ரீட் ஃபேஸை தான் இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே தான் டிரான்சாக்ஷன் தேவையான டேட்டாவை ரீட் பண்ணிவிட்டு அண்ட் எக்ஸிக்யூட்டும் பண்ணும். அண்ட் வேலிடேஷன் ஆஃப் டிஐ அப்படின்றது வேலிடேஷன் ஃபேஸ். இங்கே தான் டேட்டாஸ் யூஸ் பண்ணி அது சீரியலைசபிலிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணதான் செக் பண்ணும். ஃபைனலாக அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே டேட்டா பேஸில் ரைட் பண்ணுறது தான் ஃபினிஷ் அப்படின்ற ஸ்டேட். வேலிடேஷன் பேஸ்ட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிரான்சாக்ஷனோட டைம் ஸ்டாம்பை டிட்டர்மைன் பண்ணலாம். ஏன்னா வேலிடேஷன் ஃபேஸ் தான் ஒரு டிரான்சாக்ஷனில் முக்கியமான ஃபேஸ். ஏன்னா வேலிடேஷன் ஃபேஸில் தான் ஒரு டிரான்சாக்ஷன் கமிட் ஆகுமா இல்லை ரோல் பேக் ஆகுமா அப்படின்றது டிட்டர்மைன் பண்ணும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் வேலிடேஷன் பண்ணுற டைமும் அந்த டிரான்சாக்ஷனோட டைம் ஸ்டாம்பும் ஈக்குவலாக தான் இருக்கும். வேலிடேஷன் ஃபேஸில் என்ன மாதிரி வேலிடேஷன் டெஸ்ட் நடக்கும்னா, அதாவது எக்ஸாம்பிள், இப்போது டிரான்சாக்ஷன் ஏ, டிரான்சாக்ஷன் பி அப்படின்னு 2 டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இங்கே டிரான்சாக்ஷன் ஏ தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுது அண்ட் டிரான்சாக்ஷன் பி தான் செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். அதாவது டிரான்சாக்ஷன் ஏ எக்ஸிக்யூட் ஆகும்போது 5 செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். அண்ட் 6th செகண்ட்லேருந்து தான் டிரான்சாக்ஷன் பி எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது டிரான்சாக்ஷன் ஏவோட டைம் ஸ்டாம்ப் டிரான்சாக்ஷன் பியோட டைம் ஸ்டாம்பை விட கம்மியாக இருக்கும். ஏன்னா டிரான்சாக்ஷன் ஏ தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும்ல. ஸோ அதனால் டிரான்சாக்ஷன் ஏவோட டைம் ஸ்டாம்ப் டிரான்சாக்ஷன் பியை விட கம்மியாக தான் இருக்கும். இப்படி 2 டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் வேலிடாக இருக்கணும்னா 2 கண்டிஷன்ஸில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்கணும். ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட், வேலிடேட் அண்ட் ஃபினிஷ் இந்த 3 ஃபேஸஸ்க்கெலாம் போகும்னு பார்த்தோம். இங்கே டிரான்சாக்ஷன் ஏ, டிரான்சாக்ஷன் பி அப்படின்னு 2 டிரான்சாக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா,
ஃபினிஷ் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஸ்டார்ட் ஆஃப் பி. அதாவது டிரான்சாக்ஷன் ஏ வந்துட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிரான்சாக்ஷன் பி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இது நார்மலாக இருக்க கண்டிஷன் தான். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா சீரியலைசபிலிட்டி கரெக்டாக இருக்கும். ஏன்னா டிரான்சாக்ஷன் ஏ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிரான்சாக்ஷன் பி ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இப்படி இருக்கும்போது சீரியலைசபிலிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி இல்லைன்னா செகண்டாக என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இங்கே என்ன மாதிரி சினாரியோ இருக்குன்னா பி அப்படின்ற டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அண்ட் அது வேலிடேட்க்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏ வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அதாவது ஏ அப்படின்ற டிரான்சாக்ஷன் ஆக்சுவலாக ஃபினிஷ் பண்ணவே இல்லை, நம்ம பி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஃபினிஷ் பண்ணியிருக்கு. அதாவது பியோட ஸ்டார்ட்டுக்கும் வேலிடேட்டுக்கும் நடுவில் ஏ அப்படின்றது ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இப்படி இருந்தால் சீரியலைசபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணலாம். எப்படின்னா எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸ் அப்படின்ற டேட்டாவை பி அப்படின்ற டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணுது. எக்ஸ் அப்படின்ற டேட்டாவில் 5 அப்படின்ற வேல்யூ இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது டிரான்சாக்ஷன் பி வந்துட்டு அந்த எக்ஸ் அப்படின்ற டேட்டாவை ரீட் பண்ணுது. ஸோ ரீட் பண்ணும்போது 5 அப்படின்னு ரீட் பண்ணும். அண்ட் அது ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏ டிரான்சாக்ஷன் ஃபினிஷ் பண்ணுது. ஸோ எக்ஸ் வேல்யூ 5 அப்படின்னு பி டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏ அப்படின்ற டிரான்சாக்ஷன் ஃபினிஷ் பண்ணுது. அதாவது ஏ அப்படின்ற டிரான்சாக்ஷன் அது டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணியிருந்த டேட்டா எல்லாத்தையுமே டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுது. சப்போஸ் இங்கே ஏ அப்படின்ற டிரான்சாக்ஷன் எக்ஸோட வேல்யூவை கூட சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்ணுறப்போ பி டிரான்சாக்ஷன் வந்துட்டு தப்பான வேல்யூவை ரீட் பண்ணியிருக்கும். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பி ரீட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா அண்ட் அதுக்கப்புறம் ஏ ஃபினிஷ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூவை 10 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னா ஆனால் பி டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணியிருக்கும்போது 5 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இப்போது டேட்டா இன்கன்சிஸ்டன்ட் ஆகும். ஸோ இன்கன்சிஸ்டன்ட் ஆனிச்சுன்னா இது நான் சீரியலைசபிலிட்டியில் வரும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சினாரியோ வரும்போது ஏவோட ரைட் ஆப்ரேஷன் பியோட ரீட் ஆப்ரேஷனை இன்டர்செக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பி டிரான்சாக்ஷன் வந்துட்டு எக்ஸை ரீட் பண்ணுறதுனால தான் இது இன்கன்சிஸ்டன்ட் ஆகுது. ஸோ பி டிரான்சாக்ஷன் எதை ரீட் பண்ணுதோ அதை ஏ அப்படின்ற டிரான்சாக்ஷனை ரைட் பண்ணக்கூடாது. அதாவது ஏ டிரான்சாக்ஷனோட ரைட் ஆப்ரேஷனும் பி அப்படின்ற டிரான்சாக்ஷனோட ரீட் ஆப்ரேஷனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. இன்டர்செக்ட் ஆகிறதுனால தான் இன்கன்சிஸ்டன்சி வந்துச்சு. ஸோ இன்டர்செக்ட் ஆகாமல் இருந்தால் இது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது பி டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏ டிரான்சாக்ஷன் ஃபினிஷ் பண்ணாலும் ஏவோட ரைட் ஆப்ரேஷன் பியோட ரீட் ஆப்ரேஷனை இன்டர்செக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கண்டிஷனில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் டேட்டாஸ் எல்லாத்தையுமே டேட்டா பேஸில் பெர்மனெண்ட்டாக ரைட் பண்ணிடும். அடுத்து வேலிடேஷன் பேஸ்ட் ப்ரோட்டோகாலோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இது கேஸ்கேடிங் ரோல்பேக்ஸை அவாய்ட் பண்ணும். கேஸ்கேடிங் ரோல்பேக் அப்படின்னா என்னென்னா எக்ஸாம்பிள் டிரான்சாக்ஷன் 1, 2 அப்படின்னு 2 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா ரெண்டுமே கன்கரண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா டிரான்சாக்ஷன் 1 ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு அண்ட் டிரான்சாக்ஷன் 2 எக்ஸிக்யூட் ஆகும்போது ஏதாச்சும் எரர் வந்து அது ரோல்பேக் ஆனிச்சுன்னா கூடவே டிரான்சாக்ஷன் 1ஐயும் ரோல்பேக் பண்ணிவிடும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ரோல்பேக் ஆகிறது இல்லாமல் கூடவே டிரான்சாக்ஷன் 1ஐயும் ரோல்பேக் பண்ணிடுது. இதுதான் கேஸ்கேடிங் ரோல்பேக். இங்கே வேலிடேஷன் பேஸ்ட் ப்ரோட்டோகாலில் கேஸ்கேடிங் ரோல்பேக்கை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே டிரான்சாக்ஷன் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம்தான் டேட்டாவை டேட்டா பேஸில் ரைட் பண்ணுது. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் வேல்யூஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்போது டிரான்சாக்ஷன் 2ல் ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா அது மட்டும் ரோல்பேக் ஆனாலே போதும். டிரான்சாக்ஷன் 1 கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அது ரோல்பேக் ஆக வேண்டியதில்லை. அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னா இது டெட்லாக்கையும் அவாய்ட் பண்ணும். இது வந்துட்டு டைம் ஸ்டாம்பை பேஸ் பண்ணின ஒரு டெக்னிக். ஸோ டைம் ஸ்டாம்பை பேஸ் பண்ணி தான் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் டெட்லாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் வேலிடேஷன் பேஸ்ட் ப்ரோட்டோகாலோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா இதில் ஸ்டார்வேஷன் வரும். ஸ்டார்வேஷன் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனே திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டு வேறு டிரான்சாக்ஷனை எக்ஸிக்யூட் ஆக விடாமல் பண்ணுறது தான் ஸ்டார்வேஷன். இங்கே எப்படி ஸ்டார்வேஷன் வரும்னா சப்போஸ் டிரான்சாக்ஷன் ரொம்ப லாங் டேர்மாக இருந்துச்சுன்னா, அதாவது பெரிய டிரான்சாக்ஷனாக இருந்துச்சுன்னா, இந்த லாங் டேர்ம் டிரான்சாக்ஷனில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கான்ஃப்ளிக்ட் வந்தாலும் இது அப்படியே ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்லேருந்து அகெயின் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்மாக இருக்க டிரான்சாக்ஷனில் எங்கே கான்ஃப்ளிக்ட் வந்தாலும் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ஸ்டார்வேஷன். ஸோ லாங் டேர்ம் டிரான்சாக்ஷனாக இருந்துச்சுன்னா அப்போது வேலிடேஷன் பேஸ்ட் ப்ரோட்டோகால் டெக்னிக் வந்துட்டு கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் வேலிடேஷன் பேஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், அதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அண்ட் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த டாபிக்லாம் பார்த்தோம்.
ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா சிஎஸ்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த டாப்பிக்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.